நார்சிஸ்டிக் பீப்புளை விட்டு நான் தூரம் வந்துட்டேன். நான் எவ்வளவோ ஹீலிங் ஒர்க்லாம் நான் பண்ணிட்டேன். ஆனாலும் இன்னும் நான் ஏன் அவங்க எனக்கு கொடுத்த பாதிப்புகள்ல இருந்து நான் மீள முடியல? என்னை ஏன் இன்னும் அவங்க பாதிக்கிறாங்க? அப்படின்ற கேள்வி என்னைக்காச்சும் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? அப்படி அந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்திருந்தது அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில இன்னைய போட்காஸ்ட்ல நாம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் கொடுத்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு ஹவு டு ஸ்டே எமோஷனலி ஸ்டெடி ஆஃப்டர் நார்சிஸ்டிக் அபியூஸ். அதாவது நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து நம்ம எவ்வளவோ ஒர்க் பண்ணி எவ்வளவோ ஹீல் ஆகி வந்திருப்போம். ஆனாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நாம என்ன மிஸ் பண்றோம்? நமக்கு என்ன தேவை? ஏன் அது நம்ம இன்னமும் பாதிச்சுக்கிட்டே இருக்கு? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த எபிசோட் கடைசி வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு இதுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னா, நாம அந்த நார்சிஸ்டிக் பீப்புளை விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் நமக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நாம நம்ம நிம்மதியை மட்டும், அதுக்கான வழியை மட்டும் நாம பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை மட்டும் நாம பார்ப்போம் அப்படின்னு நாம விலகி வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் நம்மளோட எமோஷன்ஸ் நிலையானதா இருக்காது, அன்ஸ்டேபிளா இருக்கும். சில நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம், சில நேரம் ஒரு சின்ன ட்ரிகர் நம்மளை திரும்ப பழைய இடத்துக்கே கொண்டுட்டு போவோம். நான் சொல்றது, நாம பிரசன்ட்ல சேஃபா இருப்போம், பட் ஆனா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இருக்கு இல்லைங்களா, அது நாம அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்தப்போ இருந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம அந்த இடத்துல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நாம தான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு வந்துட்டோமே. நம்ம வாழ்க்கை முக்கியம், நாம வாழ்க்கைய பார்ப்போம், நாம நல்லா இருப்போம், நம்ம அமைதிக்கான வழியை தேடுவோம், நம்ம வந்துட்டோமே. அப்புறம் ஏன் இது என்னை இன்னும் பாதிச்சுக்கிட்டு இருக்குது? நான் நார்மலா ஆகவே முடியாதா திரும்பவும்? அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள தொக்கி நின்னுகிட்டே இருக்கும். நீங்க நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து ஹீல் ஆகி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இது ரொம்பவும் நார்மல். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வர்றது ரொம்பவும் நார்மலான விஷயம். ஏன் அப்படின்னா, எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது புதுசாவோ திடீர்னோ உங்களுக்குள்ள வந்துராது. அதை நீங்க தான் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கணும். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஸோ இதுல நான் முதல் பார்ட்டா சொல்றது, நாம ஏன் எமோஷனலா ஸ்டடியா இருக்க மாட்டேன்றோம்? முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். நாம ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நாம வேணா அவங்கள விட்டு விலகி வந்திருக்கலாம், ஆனா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளர அவங்க புகுத்தி வச்ச அத்தனை அபியூஸும் இன்னும் அப்படியே உக்காந்துருக்கும். அவங்க பிசிக்கலா தான் நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க, ஆனா எமோஷனலா நாம அவங்கள கனெக்ட் ஆயிட்டு டைப் பண்ணி இருக்கிறதுனால நம்ம உடம்பு இன்னும் அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு, இன்னும் அந்த அபியூஸ்ல இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கும். எப்ப பாரு அந்த நர்வஸ் சிஸ்டம் ஒரு அலர்ட் மோட்ல இருக்கும். ஸோ இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னாக்க, நான் இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்க்கு அப்புறமேலுக்கு அதே மாதிரி உருவம் கொண்ட யாரையாவது ஒருத்தரை தூரம் பார்த்துட்டு அப்படின்னா என் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நடுக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அவங்கள யாரோ ஒருத்தர், அவங்க இருக்க மாட்டாங்க, பட் ஏன்னா யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க நான் வண்டி ஓட்டிட்டு இருக்க என் கை தடுமாற ஆரம்பிச்சுது. சில நேரம் எங்கேயாவது பப்ளிக்ல யாரோ போவாங்க, ஆனா அவங்கள மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்க திடீர்னு என் உடம்பு உதற ஆரம்பிச்சுது. உண்மையிலே இந்த பாதிப்புலாம் எனக்கு இருந்துச்சு. இந்த பாதிப்புக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் தேடி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்குதான் என்னோட நர்வஸ் சிஸ்டம் எனக்கு கொடுத்த பதில், உன் உடம்பால வேணா நீ எட்ட வந்துட்ட, ஆனா
எனக்குள்ளர அவங்க எனக்கு ஏற்படுத்தின பாதிப்புகள் இருக்கு பத்தியா, அதுல இருந்து என்ன நீ விடுவிக்கல அப்படின்ற பதில் எனக்கு கிடைச்சது. சோ முதல்ல நான் இங்க என்ன பண்ணணும், என் நர்வஸ் சிஸ்டத்தை நான் அங்க இல்ல அப்படின்றத நான் நம்ப வைக்கணும். அது வரைக்கும் என் நர்வஸ் சிஸ்டம் ஒரு வித அலர்ட் மோடுலே இருக்கும். அதுதான் அந்த நடுக்கம், அந்த உதறல் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த அபியூஸ்ல இருந்திருக்கப்போ நமக்கு எதுவுமே நிலையானதா கிடைச்சிருந்திருக்காது. அன்பிரடிக்டபிலிட்டி தான் நம்மளுடைய லைஃபாவே இருந்திருக்கும். எப்போ எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாம ஒரு வித அலர்ட் மோடுலயே நாம இருந்திருப்போம். எமோஷனலா நம்ம ஹை லோ ஹை லோ ஹை லோ இப்படியே இருந்திருப்போம். ஒரு நேரம் அவங்க நம்மள்ட்ட அன்பு காட்டுற மாதிரி இருப்பாங்க, அக்கறை காட்டுற மாதிரி இருப்பாங்க, இன்னொரு நேரம் நம்மளை விட்டு தூர போற மாதிரி இருப்பாங்க, நமக்கு எமோஷனல் டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, எமோஷனல் வித்ட்ராயல் பண்ணுவாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதனால எமோஷனலா ஹை அண்ட் லோவ்லயே நாம இருந்திருப்போம். சடனா நமக்கு மூடு சேஞ்ச் ஆகும். அவங்க மூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம மூடும் சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல இருந்திருக்காது. முள்ளு மேல நடக்கிற மாதிரி வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் நாம அந்த அபியூஸ்குள்ள இருக்கிறப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த வேதனைகள், அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது. அதனால நம்ம பாடி என்ன கத்துக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க இது நம்ம எதுக்கும் ரெடி ஆகுறோம். அன்பிரடிக்டபிளா இருந்தது அப்படின்னாக்க ஒரு அலர்ட், என்ன வேணாலும் நடக்கும், சரி ஒரு அலர்ட் மோட்ல இருப்போம் அப்படின்ற மாதிரி. எமோஷனல் ஹை அண்ட் லோ இருந்தது அப்படின்னாக்க இப்ப எமோஷனல் ஹையா இருக்கா, கொஞ்ச நேரத்துல லோவாக போகுது, இப்ப லோவா இருக்கா, கொஞ்ச நேரத்துல ஹையாக போகுது அப்படின்ற ஒரு அடிக்ஷனுக்குள்ள, ஒரு லூப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம உடம்பு என்ன கத்துக்கும், நம்ம எதுக்கோ ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்கணும் போல அப்படின்னு கத்துக்கும். இப்பவும் அந்த டேஞ்சர் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமும் நம்மளுடைய சிஸ்டம் அந்த பாதிப்பு இன்னமும் நம்மளுடைய பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். அதனால தான் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா தோணும். மௌனம் அப்படின்றது ரொம்ப கனமானதா தோணும். ஒரு சின்ன ட்ரிகர், ஒரு வார்த்தை, ஒரு முக சுளிப்பு, ஒரு பொருளை வைக்கிறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஓவரா பெருசா தெரியும். இந்த இடத்துல நம்ம ஓவர் ஆக்ட்லாம் பண்ணல, நீங்க ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணவே இல்லை. ஆனா பட் நாம அப்படி நினைச்சிட்டு இருப்போம். பட் நீங்க ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல உண்மையிலே நீங்க ரெக்கவர் ஆவறீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்கா நீங்க எமோஷனலா ஸ்டடியா இல்ல, அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது முதல் பார்ட். ரெண்டாவது பார்ட்டு, எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது நிறைய பேர் தவறா புரிஞ்சிருக்காங்க. எமோஷனல் ஸ்டெடினஸ்னா எமோஷன்ஸே கிடையாது, எமோஷன்ஸே இல்லாம இருக்கிறதா எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. முதல்ல நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். அப்படி கிடையவே கிடையாது. நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மறுத்து போறதுக்கு சமம். மறுத்து போறது அப்படின்றதும் ஒரு காயம்தான், அங்க உண்மையிலே ஹீலிங் கிடையாது. பட் உண்மையிலேயே எமோஷனல் ஸ்டடி அப்படின்ற என்ன அப்படின்னா, நீ அது என்ன இல்லை அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க எதையும் ஃபீல் பண்ண மாட்டீங்க, எப்பவுமே அமைதியா இருப்பீங்க, உங்க எந்த ஒரு ட்ரிகருமே பாதிக்காது, கிடையவே கிடையாது. இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே நடந்தாலும் இது அத்தனையுமே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த இடத்துல உங்களை நீங்க இழக்க மாட்டீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன்ஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா அந்த எமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது, நீங்க அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துப்பீங்க. அதுதான் எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ட்ரிகர் ஆகுது, உண்மையிலே நீங்க ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிகரை உங்களுக்கு கொடுத்தவங்க கிட்ட நீ ரியாக்ட் பண்ணவே மாட்டீங்க. உண்மையிலே அந்த ட்ரிகருக்கு என்ன காரணம்னு தேடி கண்டுபிடிப்பீங்க. அந்த காரணம் பாஸ்ட் ஊன்ல இருந்து வருதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதை எப்படி ஹீல் பண்றது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அந்த ட்ரிகரை நமக்கு கொடுத்தவங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. சில நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் தான் என்னை கோவப்படுத்தினா, இவன் தான் என்னை தப்பா பேசினா அப்படின்னு. இதெல்லாம் அவங்க பண்ணாக்க நீங்க ஏன் கோவப்படுறீங்க? கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சோ அப்ப உங்களுடைய எமோஷன்ஸை நிர்ணயிக்கிறது இன்னொருத்தவங்களா? அப்போ இன்னொருத்தவங்க நிர்ணயிக்கிற அந்த எமோஷன்ஸுக்கு நீங்க அடிமை ஆகிறீங்க அப்படின்னா நீங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கீங்க? அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கீங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதான் நீங்க ரியாக்ட் பண்றீங்க. சோ இந்த கோணத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. சோ எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது எமோஷன் இல்லாம இருக்கிறது கிடையாது.
பட் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறது தான். இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 3வது பாயிண்ட், உங்க உடம்ப ரெகுலேட் பண்ண கத்துக்கோங்க. எப்படி அப்படின்னா, ஹீலிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உடம்புல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், மைண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. பட் ஆனா ரெண்டுமே சேர்ந்து ஹீலிங் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க மைண்ட் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கும். அவங்க நம்ம லைஃப்ல இல்ல, விட்டுட்டு வந்துட்டோம், இனிமே அவங்கள நம்மள வந்து அவமரியாதை பண்ண அலோவ் பண்ண போறது கிடையாது, அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறது கிடையாது, இது எல்லாமே உங்க மைண்டுக்கு தெரியும், புரிஞ்சிருக்கும். ஆனா உங்க உடம்புக்கு இது எதுவுமே தெரியாது. உங்க உடம்பு வெறும் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸால தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் நீங்க மாத்தல அப்படின்னா அந்த உடம்புக்கு பழைய நார்சிஸ்ட் அபியூஸ்ல இருந்தப்போ என்னென்ன உருவாச்சு அது அத்தனை இன்னமும் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? அதனால எப்பப்பெல்லாம் நீங்க ட்ரிகர் ஆகுறீங்களோ, ஓவர்ஹெம் ஆகுறீங்களோ, அப்போ உங்க பிரெத், மூச்சு விடுறத கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. ஷோல்டர் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க நிக்கிற இடத்துல தெளிவா நிக்கிறீங்களான்னு பாருங்க. கஷ்டம்தான், ஆரம்பத்துல முடியாதுதான், பட் ஆனா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எடுத்ததுமே முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பிராக்டிஸ் பண்ணதுனால அது கஷ்டம்னு தெரியும். பட் இதை நான் மற்றவங்களுக்கு என்னுடைய குரூப்ல உள்ள அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க கஷ்டம்னு சொன்னாங்க. நான் அதையும் சொன்னேன், கஷ்டம்தான், பட் ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் முதல்ல எடுத்து செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ண ஈஸி ஆயிடுது இல்லையா? அதே மாதிரி இதுவும் ஆகும். ஸோ உங்க உடம்பு காம் ஆச்சு அப்படின்னா உங்க மைண்ட் அதை ஃபாலோ பண்ணும். நீங்க எதையுமே இம்மீடியட்டா சால்வ் பண்ணணும்ன்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது, எந்த ஒரு அர்ஜென்ட்டுமே இங்க கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள, உங்க உடம்புக்குள்ள அமைதி, பாதுகாப்பை உருவாக்குங்க. நீங்க உங்களை பாதுகாப்பா உணருங்க. அதுக்கப்புறமேலுக்கு உங்க உடம்பும் அதை உணர ஆரம்பிக்கும். இது முதல் பாயிண்ட். இது 3வது பாயிண்ட். அடுத்த 4வது, நீங்க என்னென்ன எமோஷன்ஸ் ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு நேம் வைக்க கத்துக்கோங்க. சும்மா எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம், அவங்கதான் காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களதான் காரணம் காட்டிட்டு இருப்பீங்க. நீங்க உங்களை ஹீல் பண்ணவே மாட்டீங்க, அந்த காயத்தை ஆத்தவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் அந்த காயம் வலியோட ரணத்தோட உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்னைக்கு நமக்கு ஏற்படுற ட்ரிகர்ஸுக்கும் நமக்கு ஏற்படுற வலிக்கும் அடுத்தவங்க தான் காரணம்னு அடுத்தவங்களை காரணம் காட்டிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம ஹீல் ஆகவே மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம உணர்றோம் அப்படின்னா சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. நம்மளை ஹீல் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நாம தான் எடுத்துக்கணும். பட் அதுங்க யாருக்கும் புரியாதனால தான் அடுத்தவங்க தான் என்ன கஷ்டப்படுத்துறாங்க, அடுத்தவங்க தான் என்ன வீணாக்குறாங்க நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். நாம முதல்ல அதை நிறுத்துங்க. நான் வந்து சோகமா இருக்கிறேன், என்னால எதையும் உணர முடியல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் அதுக்கு பேர் வச்சு பாருங்க. நான் பதட்டமா இருக்கிறேனா, என்ன இது ட்ரிகர் பண்ணுதா, எனக்கு இது காயமா இருக்குதா, யோசிங்க. உங்களுக்கு நீங்களே யோசிங்க. அடுத்தவங்களை காரணம் காட்டுறத தூக்கி எரிஞ்சிட்டு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு தூக்கி போட்டுருங்க, அவங்கள தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அவங்கள நம்மளால மாத்தவே முடியாது, நம்மளை மட்டும்தான் நம்மளால மாத்திக்க முடியும். ஆனா அடுத்தவங்களையோ வெளியில இருக்கிற சுச்சுவேஷனையோ எதையுமே உங்களால மாத்த முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்குள்ள என்ன நீங்க உணர்றீங்க அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த கிளாரிட்டி, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த இன்டென்சிட்டி அங்க குறையும். அந்த குழப்பம் எது இது என்னன்றதே தெரியாத ஒரு மனநிலை அங்க குறையும். இது என்ன பண்ணும், உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை உங்களுக்கு புரிய வைக்க உதவும். ஸோ நீங்க அந்த எமோஷனல் ஸ்டேட்டை போய் எமோஷனல் ஸ்டேட்டால நீங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு பதிலா நீங்க இந்த எமோஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெடினஸுக்கு கொண்டுட்டு போகும். இப்ப கூட என்னால வந்து அந்த அளவுக்கு சில விஷயங்கள்ல எமோஷனல் ஸ்டெடினஸோட இருக்க முடியல. ஏதோ ஒரு வார்த்தை என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படின்னாக்க என்ன அதை ட்ரிகர் பண்ணுது, வலிக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓப்பன் பண்ணாலும் திரும்ப அதுக்குண்டான பழைய காயங்கள் வெளிவரும் போது என்னோட கோபம் இன்னும் அதிகமாகுது. பட் அதனால வெளிப்படுத்திடுறேன். அடுத்தவங்களை காயப்படுத்தாத வகையில நான் வெளிப்படுத்திடுறேன், இல்ல ஜேர்னலிங் பண்றேன்.
ஸோ எப்படியோ அதை உள்ள வச்சுக்காம நான் வெளியே ஏத்திடுறேன். ஸோ என்னோட எமோஷன்ஸுக்கு பேர் வச்சு அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு இதுதான் காரணம் நான் கண்டுபிடிக்கும் போதே அங்க முக்காவாசி பிரச்சனை தீர்ந்து போயிடுது எனக்கு. ஸோ ஓகே, இதுதான் காரணம், சரி நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிப்போம், முடிஞ்சு போச்சு. பட் ஆனா அந்த அளவுக்கு பொறுமையும் பொறுப்புணர்வும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஹீலிங் ஸ்பேஸுக்கு வந்தாகணும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், உங்க பாஸ்ட் வேற பிரசன்ட் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. உண்மையிலேயே இந்த சுச்சுவேஷன் எனக்கு அன்சேஃபா நான் ஃபீல் பண்றேன்னா, அதாவது என்னை சுத்தி உள்ளவங்க அன்சேஃபா பாதுகாப்பு இல்லாம இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க பண்ண ஏதோ ஒண்ணு என்னுடைய பாஸ்ட எனக்கு ஞாபகப்படுத்திருக்கா? இந்த 2 கேள்வி கேட்டு பாருங்க. உண்மையிலே நீங்க பிரசன்ட்ல அன்சேஃபா இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்க பாஸ்ட் அந்த ட்ரிக்கரால உங்க பாஸ்ட் வெளியில வருதா? சோ இந்த கேள்வியை நீங்க அனலைஸ் பண்ணி பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பாஸ்டையும் பிரசன்டையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. நம்மளுடைய நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாஸ்ட்ல இருந்து தான் வருது. அதனால நம்ம ஒத்துக்கிறது கிடையாது, அதை பிரிச்சு பார்க்கறதும் கிடையாது. அந்த பழைய காயங்கள், ஆற்றப்படாத காயங்கள் இன்னமும் அங்க உயிரோட இருக்கிறதுனால தான் அந்த காயங்கள் உள்ள இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது. அந்த காயங்களை ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வெளியில நடந்தது அப்படின்னா அந்த காயம் உடனே ஆக்டிவேட் ஆகி அந்த பாஸ்ட்ல இருக்கிற அந்த காயத்தினாலதான் நம்ம ரியாக்ட் பண்றோமே ஒழிய நம்மளுடைய பிரசன்ட் அதுக்கு காரணம் கிடையாது. நம்மளுடைய கரண்ட் ரியாலிட்டிக்கும் இந்த ரியாக்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்க எப்ப ரெகக்னைஸ் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு எமோஷனல் ஸ்பேஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். நான் நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். நான் இந்த விஷயத்த நான் என் லைஃப்ல நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, என்னுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலி எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்குது. அதே மாதிரி என்னுடைய இன்லாஸ் ஃபேமிலியில நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. என்னுடைய ஹஸ்பண்டும் என்ன நிறைய ட்ரிகர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு ட்ரிகர் வரும்போது நான் யோசிச்சேன், எனக்கு இவங்க ஏதோ பண்ணிருக்கிறாங்க வந்துச்சு, இவங்க இதுக்கு முன்னாடி எனக்கு பண்ணிருக்கிறாங்க, அதனால இப்ப பண்ணும்போது எனக்கு கோவம் வந்துச்சு, அவங்க மேல கோவத்தை நான் காட்டுறேன். பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியாத ஒரு விஷயம், இவங்க எல்லாம் எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில என்ன ஹார்ம் பண்ணிருக்கிறாங்க, எனக்கு வலியை கொடுத்துருக்குறாங்க. ஆனா என் பையன் பண்ற விஷயங்கள் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. என் பையன் பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. நான் இந்த ஹீலிங் ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் கண்டுபிடிச்சது. நான் அப்பதான் யோசிச்சேன், சோ அவங்கெல்லாம் என்ன ட்ரிகர் பண்ணும்போது நான் கோபப்பட்டேன், காரணம் இருக்கு. அவங்க எனக்கு பாஸ்ட்ல நிறைய கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனா என் பையன் பண்ணும்போது எனக்கு அந்த ட்ரிகர் வருதுன்னா என் பையனுக்கு எனக்கு காயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு என்ன காயப்படுத்தணும் அப்படின்னு நோக்கமே கிடையாது. பட் ஆனா அவன் செய்யக்கூடிய செய்கைகள், அவனுடைய வார்த்தைகள் என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா அப்போ இது எங்க இருந்து வருது? இதுதாங்க என் வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட். என் பையன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது, அவன் எனக்கு எதுவுமே பண்ணல, அவன் எதையும் நினைச்சுமே எனக்கு பண்ணல, எனக்கு கெடுதல் நினைக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு ஏன்னா ஒரு நல்ல அம்மாவா தான் நான் இருந்திருக்கிறேன் நான். அப்புறம் எப்படி எனக்கு இது ட்ரிகர் ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயங்களின் வெளிப்பாடு தான் இந்த ட்ரிகர் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இதே தான் அவங்களுக்கும் அப்ளை பண்ண நான். சோ அவங்க இப்ப எனக்கு என்னோட பயாலஜிக்கல் ஃபேமிலி தவிர மத்தவங்க எல்லாருமே இப்ப என் கூட கனெக்டடா இருக்கிறாங்க. பட் அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகுது அப்படின்னாக்கா இது பிரசன்ட்டுக்காக கிடையாது. பாஸ்ட்ல நடந்த காயங்கள் இன்னும் ஆற்றப்படாம இருக்கிறதுனால தான் அந்த ட்ரிகர் வந்தது. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிகரையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். எடுத்து எழுதுனேன், அந்த ட்ரிகருக்கான காரணங்களை தேடி தேடி எழுதுனேன். என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய காயங்களை நான் ஆத்தினேன். இப்போ எந்த ஒரு ட்ரிகர் வந்தாலும் அது பிரசண்டா இல்ல பாஸ்ட் சம்பந்தப்பட்டதான்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய மெச்சூரிட்டி எனக்கு வந்துச்சு. சோ இதுக்கு நான் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன். 4 வருஷமா நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன் நான் இதுக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்ததுக்கு காரணம் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுதான். சோ அதனால பாஸ்டையும் பிரசன்டையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கோங்க. இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், எமோஷனலா பவுண்டரிஸ் போடுங்க.
நீங்க யாருக்கும் அனாவசியமா ஃபுல் டைம் 24/7 அவைலபிலிட்டி இருக்கவே இருக்காதீங்க. ஒருத்தரை நீங்க விரும்புறீங்க அப்படின்றதுக்காக உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க உங்களுக்கு கொடுக்குற அபியூஸை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுடைய வழிகளை மறைக்காதீங்க. ஒருத்தவங்க உங்க கூட இருக்கணும் அப்படி உங்க உங்க அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எப்பவும் எஸ் சொல்லிட்டே இருக்காதீங்க, நோ சொல்லி பழகுங்க. சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எல்லாருடைய எமோஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அவங்க எமோஷன்ஸுக்கு நீங்க ஒரு பொறுப்பு எடுத்திருப்பீங்க. எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. அது அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் தான். பட் ஆனா அவங்க நமக்கு வேணும், அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அவங்க மேல நம்ம அன்பு வச்சிருக்கோம், நம்ம அன்பு காயப்படும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நம்ம ரொம்ப நாளமா தங்கிட்டு இருந்திருப்போம். சோ இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ணிருப்போம். ஆனா இப்ப நீங்க பண்ண வேண்டியது, நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி, உங்களுக்கான ஸ்பேஸ நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு உடம்பு வலிக்குதா, அதுக்கான ஸ்பேஸ் எடுங்க. மனசு வலிக்குதா, அதுக்கான ஸ்பேஸ் எடுங்க. வாய் விட்டு சொல்லணுமா, சொல்லிடுங்க. கோபம் வருதா, வெளிப்படுத்துருங்க. உங்களால முடியலையா, எமோஷனலா ரொம்ப டயர்டா இருக்கீங்களா, சொல்லிடுங்க. எதையும் மறைக்காதீங்க. உங்க எமோஷன்ஸ மறைச்சு உங்களுக்கு நீங்க செல்ஃப் பெட்ரேயல் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. உங்களுக்கு எதெல்லாம் ட்ரெயின் பண்ணுதோ அந்த கான்வர்சேஷனுக்கு போவாதீங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்த விட்டு எட்ட வந்துருங்க. எப்ப உங்களுக்கு ஒரு இடத்த விட்டு போகணும்னு தோணுதோ தயவு செஞ்சு போயிடுங்க. எந்த காரணத்துக்காகவும் அந்த இடத்துல இருக்காதீங்க. நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இது ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்குது, எனக்கு போக பிடிக்கல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன காயப்படுத்துறாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது, வேற என்ன பண்றது, தலைவிதி. தலைவிதியே ஏங்க நீங்க அங்க போறீங்க? உங்களுக்கு தான் அங்க காயப்படுத்துறாங்கன்னு தெரியுது, அப்புறம் ஏன் அங்க நீங்க போறீங்க? நான் இதை சொன்னதுக்கு என்கிட்ட 2-3 சிஸ்டர் சண்டைக்கே வந்துட்டாங்க. அது எப்படி உறவுகள் தேவை இல்லையா, ஒரு இடத்துக்கு போறது இல்லையா, வர்றது இல்லையா அப்படின்னு. அப்ப நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க, அப்புறம் ஏன் அங்க போய் இவ்வளத்தையும் வாங்கிட்டு வரீங்க? உங்களுக்கு அந்த இடம் கஷ்டம் கொடுக்குதுன்னு தெரியுது இல்ல, உங்க மன சமாதானமா இருந்தா நீங்க போயிட்டு நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியதானே. போயிட்டு ஏன் விலைக்கு வாங்கிற மாதிரி உங்களுக்கான கஷ்டத்தை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்களுக்கு அந்த பதில் இல்லை. அந்த கஷ்டத்தை வாங்கித்தான் அந்த உறவுகளை நீங்க தக்க வைக்கணும் அப்படின்னா அது நீங்க உங்களுக்கு பண்ணக்கூடிய பிட்ரேயல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் என்னோட குரூப்ல உள்ள சிஸ்டருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவங்க இந்த சொசைட்டி புரோட்டோகால்ல எந்த அளவுக்கு ஊறி போயிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவங்களால அதை விட்டு வெளியில வர முடியல. என்னை எங்க நாத்தனாருங்க, என்னுடைய இன்லாஸ், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்றேன்னு அங்கதான் போய் தான் ஆக வேண்டியதா இருக்கு. ஏன் போறீங்கன்னு தான் நான் கேட்கறேன். நானு நீங்க அங்க போய் அந்த என்ன வேலிடேஷன் அங்க நீங்க வாங்க போறீங்க? அப்ப நான் போவெல்லாம் அந்த உறவுகளை இழந்துட மாட்டேன்னா. இப்ப மட்டும் என்ன வாழுது? அந்த உறவுகள் உங்களை மதிக்கிறாங்களா? அந்த உறவுகள் உங்களுக்கு உதவி பண்றாங்களா? உங்க மதிப்பை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா? இல்லையே. நீங்க போய் 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 அடிபட்டு வர்றதை விட நீங்க எட்ட இருந்தே உங்க ஒர்த்தை நீங்க புரிஞ்சுக்கிறது பெட்டர் இல்லையா? நான் சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள சூஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் சொன்னதோடைய அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சுது. நான் உறவுகள் வேண்டாம், உறவுகளை விட்டு விலகி வந்துருங்க நான் சொல்லவே இல்லை. உங்களை மதிக்காத இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தாதீங்க. அதுதான் என்னுடைய பாயிண்ட். சோ இது மாதிரியான கிரிட்டிக்கலான சொசைட்டி புரோட்டோகால்ல மாட்டிக்கிட்டு தான் காயப்படுறோம்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப காயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுல நீங்களும் ஒருத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய செஷன்ல உங்களுடைய காயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். என்னுடைய பயோல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க கமெண்ட் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜென்ஸுக்கு தனி குரூப், லேடிஸ்க்கு தனி குரூப் இருக்கு. இது பெய்டு குரூப், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி எமோஷனல் பவுண்டரிஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி எமோஷனல் பவுண்டரிஸை நீங்க செட் பண்ணலாம் அப்படின்ற விளக்கம் அந்த குரூப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே.
அடுத்து நான் 7வது பாயிண்டா நான் சொல்றது சேஃப் ரொட்டீன்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, உங்க உடம்பு ஆல்ரெடி அந்த அலர்ட் மோடுல இருக்கு இல்லையா, அதை குறைக்கணும் அப்படின்னா உங்க ரொட்டீனை நீங்க மாத்தணும். எப்படி அப்படின்னாக்க சின்ன சின்ன விஷயங்களை உங்க உடம்புக்கு பழக்கப்படுத்துங்க. ரெகுலரா தூங்குங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. ஒரு நாளும் சில நேரங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க பழகுங்க. ஜென்டிலான டெய்லி ரொட்டீன்ஸ், தண்ணி குடிக்கிற பழக்கம், நேரத்துக்கு சாப்பிடுறது, உங்க உடம்புக்கு சின்ன சின்ன ரெகுலரான அமைதியான பழக்கங்களை அறிமுகப்படுத்துங்க. அது ஒரு சேஃப் ரொட்டீனா உங்க உடம்புக்கு மாறும். அது உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெடினஸ கொடுக்கும். இது என்ன பண்ணும், உங்களை ஸ்டெபிளா வச்சிருக்கிறதுக்கு உதவும். நீங்க இதுக்கு முன்னாடி வெறும் கயாஸ், அதாவது பிரச்சனைகள்ல இருந்து பழகிட்டீங்க இல்லையா, சோ அதனால உங்க உடம்பு எப்ப பாரு இந்த ப்ரெடிக்டபிலிட்டி தேடி போய்கிட்டே இருக்கும். அதை நிறுத்திட்டு ஒரு ஜென்டில் ரொட்டீனை உங்க உடம்புக்கு நீங்க பழக்கப்படுத்துங்க. இது 7வது பாயிண்ட். 8வது பாயிண்டா சொல்றது, உங்களுடைய ரியாக்ஷன் இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருந்திருக்கட்டும், ஆனா அந்த ரியாக்ஷனுக்காக உங்களை நீங்களே செல்ஃப் பிளேம் பண்றத நிறுத்துங்க. சில நேரம் நீங்க ட்ரிகர் ஆவீங்க, அதுக்கு நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இந்த நேரத்துல எனக்குள்ள என்னமோ ஒண்ணு போய்கிட்டு இருக்குது, அதை நான் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்திருக்குது அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்க மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் கருணையும் இருக்குதோ அது உங்களுடைய செல்ஃப் கிரிட்டிசிசத்தை குறைச்சி இந்த எமோஷனல் ஸ்டெடினஸ அந்த இடத்துல அதிகமாக்கும். அடுத்து 9வது பாயிண்டா நான் சொல்றது இன்டென்சிட்டி. அதாவது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு தெரியாம மேலையும் கீழே இறங்குற அந்த எமோஷனல் வேவ்ஸுக்கு பதிலா கொஞ்சம் அமைதியை சூஸ் பண்ணுங்க. ஸோ எமோஷனலா பிரச்சனைகளை இருந்த நாம அமைதிக்கு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு போரிங்கா தான் இருக்கும், ரொம்ப அன்ஃபெமிலியரா தான் இருக்கும், ரொம்பவும் சொல்ல முடியாத அளவுக்கு இது ஏன்டா இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளை நினைக்க வைக்கும். பட் ஆனா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த அமைதி அப்படின்றது வெறுமை கிடையாது, அதுதான் சேஃபான இடம் உங்களுக்கு. அதனால உங்க கான்வர்சேஷனை ஸ்லோ பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட் பீப்புள்கிட்ட பழகுங்க, என்விரான்மெண்ட்டை பீஸா வச்சுக்கோங்க. இது உங்க சிஸ்டத்தை ரீவயர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 10வது பாயிண்டா சொல்றது, எதுல இருந்துமே அவ்வளோ சீக்கிரம் வெளியில வந்துட முடியாது. அதனால உங்களுக்கான டைமை தயவு செய்து கொடுங்க. எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது ஓவர் நைட்ல நடந்துராது. ஒரு சில நேரம் நம்ம ரொம்ப கிரவுண்டடா இருப்போம், ஒரு சில நேரம் ரொம்ப காயப்படுவோம், ஒரு சில நேரம் ரொம்ப கோவப்படுவோம், ஒரு சில நேரம் ரொம்பவும் அமைதியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே கலந்துதான் இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. ஹீலிங் அப்படின்றது பர்ஃபெக்ஷன் கிடையாது, ப்ராக்ரஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 10வது பாயிண்டா நான் சொல்றது, 11வது பாயிண்டா நான் சொல்றது, எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்றத நிறுத்துருவீங்க. எமோஷனல் ஸ்டெடினஸோட சயின்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றத நிறுத்துருவீங்க. ட்ரிக்கர் வருது பார்த்தீங்களா, அந்த ட்ரிக்கரை விடவும் உங்களுடைய ரெக்கவரி அதிகமா இருக்கும். நீங்க உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க உங்களுக்குள்ள சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. இதுதாங்க எமோஷனல் ஸ்டெடினஸோடைய சயின்ஸ். ஸோ லைஃப் அப்படின்றது பர்ஃபெக்ட் ஆனதுனால இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ஆனா உங்களுக்குள்ள நீங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்றத தெளிவுபடுத்துறது தான் இந்த எமோஷனல் ஸ்டெடினஸ். இதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் திரும்ப எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நாம எமோஷனலா ஸ்டெடியா ஃபீல் பண்ணாததுக்கு காரணம் நம்ம நர்வஸ் சிஸ்டம் அலர்ட் மோடுல இருக்கிறது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது எமோஷனே இல்லாம இருக்கிறது கிடையாது. 3வது பாயிண்ட், நம்ம உடம்ப நம்ம முதல்ல ரெகுலேட் பண்ணணும். 4வது, நாம அந்த எமோஷன்ஸுக்கு, நம்மள ட்ரிகர் பண்ற எமோஷன்ஸுக்கு நாம பேர் வைக்கணும். 5வது, பாஸ்டையும் பிரசன்டையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கணும்.
6வது எமோஷனல் பவுண்டரிஸை உருவாக்கணும். 7வது சேஃப் ரொட்டீனை நம்ம பாடிக்கு பழக்கப்படுத்தணும். 8வது நம்மளுடைய ரியாக்ஷனுக்கு நம்மளை குறை சொல்றத நிறுத்தணும். 9வது இன்டென்சிட்டிக்கு பதிலா காம் அமைதியை நாம சூஸ் பண்ணணும். 10வது இந்த எமோஷனல் ஸ்டெடினஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு தேவையான நேரத்தை நாம கண்டிப்பா கொடுக்கணும். 11வது எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது நீங்க யாரு அப்படின்றத உங்களுக்கு வெளிக்காட்டும். இதெல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு வகையில தொடர்பு உடையதா இருந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை போய் சேர ரீச் ஆகும். மேலும் நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து ஹீல் ஆகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கான கண்டென்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா இந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸ் இன்னமும் அன்ஸ்டேபிளா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல நீங்க கொஞ்சம் கருணையோட இருங்க. அந்த எமோஷன்ஸுக்கு பின்னாடி நீங்க கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நீங்க உங்களை பாதிச்ச சில விஷயங்கள்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அந்த எமோஷன்ஸை ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு டைம் எடுக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்க சில விஷயங்களை உணருவீங்க. அதிகப்படியா ஓவர்ஹேம் ஆகிறதுக்கு பதிலா நீங்க உங்களையே உணர ஆரம்பிப்பீங்க. ப்ரெசன்ட்ல இருப்பீங்க, ஸ்டெடியா இருப்பீங்க. இந்த எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது உங்களுடைய பிஹேவியரா மாறும். அது வரைக்கும் உங்க மேல கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றது கிடையாது எமோஷனல் ஸ்டெடினஸ். எது நடந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க சேஃபா இருக்கிறத உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு பேரு தான் எமோஷனல் ஸ்டெடினஸ். இந்த எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்றது உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்றத நீங்க உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு போட்காஸ்ட்ல நான் சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.